لنا دينا وجميع الكون لنا وطنا. توحيد الله لنا نور أعددنا الروح له سكنا. أضحى الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا. توحيد الله لنا அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான். அதனாலேயே அந்த மண்ணோட அடையாளமாவும் மாறி போனவங்க தான். எஸ், பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார். என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. ஆமா, பெரியார் எங்க கொள்கை தலைவர். அரசியல் அண்ணன் தம்பி உறவை அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றதுதான் எங்க நிலைப்பாடும். இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்து என கூறினார் பெரியார் அவர்கள். திராவிட உத்தியோகஸ்தர்கள் எஸ்ஐஆர் எம்ப்ளாய்ஸ் அசோசியேஷன் சங்கத்தாரின் சார்பில் பெரியார் அவர்களுக்கு திருச்சியில் 1947 ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி 1080 ரூபாய் கொண்ட பணமுடிப்பு அளிக்கப்பட்டது. அப்போது அங்கு அலை கடலென கூடியிருந்த சுமார் 5000 மக்கள் கூட்டத்தின் மத்தியில் பெரியார் அவர்கள் பேசினார்கள். தோழர்களே, நமது வியாதி நோய், சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது, மிக மிக பெரிது. இது புத்து தொழுநோய் போன்றது, வெகுநாளைய நோய். இதுக்கு ஒரே ஒரு மருந்து தான், அது இஸ்லாம் தான். இதை தவிர வேறு மருந்து இல்ல. இது இல்லாட்டி வேதனைப்பட வேண்டியதான். ஆமா, நோய் தீர்ந்தெழுந்து நடக்க இன்றைய நிலையில் இஸ்லாம் தான் மிகச்சிறந்த மருந்து. ஆமா, அதுதான் நாடு கொடுக்கும், நிமிர்ந்து நடக்க செய்யும், வீரம் கொடுக்கும் மருந்தாகும். இஸ்லாம் என்றால் முகமது நபிகள் மதம் என்றோ, இங்கு லுங்கி கட்டிக்கொண்டு அளந்து தாடி வைத்துக் கொண்டிருக்கும் சாஹிபு, ராவுத்தரு, மரைக்கார், மாப்பிள்ளை என்கின்றவர்கள் மதம் என்றோ கருதி விடாதீர்கள். இஸ்லாம் என்பது சாந்தி, பணிவு, பக்தி என்ற பொருள்படும் அரபு சொல். இஸ்லாம் என்பது சகோதரத்தன்மை என்பது. கடவுள் என்பது திராவிட மொழி, காட் என்பது ஆங்கில மொழி, அல்லாஹ் என்பது அரபு மொழி என்பதல்லாமல் திராவிடர்களுக்கு மாறுபட்ட கடவுள் அல்ல, கொள்கை அல்ல என்பேன் தான். மதங்களை விபூதி பூச்சு, நாம, உச்சி குழுமி இவைகளை கொண்டு நிர்ணயிப்பது போல் இஸ்லாத்தை தலமொட்ட, தாடி, லுங்கி முதலியவைகளை கொண்டு நிர்ணயிக்காதீர்கள். இஸ்லாத்துக்கு எஜமானர்கள் இந்நாட்டு முஸ்லிம்கள் அல்ல. இவர்கள் இஸ்லாத்தின் ஒரு பகுதியினர். மலையாள மாப்பிள்ளைமார் மற்றொரு பகுதியினர், ஈஜிப்தார் மற்றொரு பகுதியினர், ஜப்பான் ஜெர்மன் இஸ்லாமியர்கள் மற்றொரு பகுதியினர், ஆப்பிரிக்கர், நீக்ரோபர், அபிசீனியர் ஆகிய இஸ்லாமியர் மற்றொரு பகுதியினர். இவர்கள் இத்தனை பேருக்கும் ஒரே கடவுள், அதுவும் உருவம், பெண்டு, பிள்ளை, சோறு சாறு வேண்டாததும் அற்றதுமாகும். உடன்பிறப்பு, சம உரிமை, கட்டுப்பாடு இவைதான் பொது. மற்றவைகள் எல்லாம் காலதேச வர்த்தமானங்களை பொறுத்தது. இவை ஒன்றாய் இருப்பதால் தான் 60 கோடி மக்கள் உலகில் எந்த பாகத்தில் இருந்தாலும் உடன்பிறப்பாய் இருக்கின்றார்கள். நான் இஸ்லாத்துக்கு வக்காலத்து பேசவில்லை, பிரச்சாரம் செய்யவில்லை. இது உண்மை, உண்மை. இன இழிவு நீங்க இஸ்லாம் என்கின்ற மந்திரம் தான் நம்மை மனிதராக்க முடியும். இதை நான் இன்று சொல்லவில்லை, நேற்று சொல்லவில்லை. 1919, 1920 முதல் இன்று வரை 28 வருடங்களாக சொல்லி வருகின்றேன். என் அன்புள்ள அருமை திராவிட சகோதரனே, இதற்கு இஸ்லாத்தை தவிர ஒரு மருந்து சொல். இப்போது சொல்லாதே. வீடு போய் தமிழ் பெரியார்கள், பெரியார்கள், பண்டித பெரியார்கள், ஆங்கிலம் கற்று பதவி வகிக்கும் வக்கீல்கள், உத்தியோக பெரியார்கள் முதலானவர்களுடன் கலந்து கட்டி அழுது முடிவு கண்டு நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. தந்தை பெரியார் அவர்கள் சூத்திரர்களையும், தாழ்த்தப்பட்டவர்களையும், திராவிடர்களையும், ஏன் தமிழர்களையும் இழிவு நீங்க இஸ்லாத்துக்கு போங்கள் என்று சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் அவர் ஏன் போகவில்லை? இப்ப கேட்டீங்க பாருங்க, இது கேள்வி.
ஊரில் இருக்கிறவனெல்லாம் இஸ்லாத்துக்கு போன்னு 1923 73 வரைக்கும் அதை பற்றிய தத்துவங்களெல்லாம் விளக்கி சொல்லி, அந்த திருக்குரான் கருத்துக்களை எல்லாம் சொல்லி, அதில் சமத்துவம் இருக்குது, சகோதரத்துவம் இருக்குது, பேதமற்ற தன்மை இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மிகச்சரியான மனிதர், அவர் சிறந்த மனிதர், அவர் இறுதி தூதர் என்பதை கூட நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், அவர் வழிமுறைகளை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் எல்லாரையும் போக சொன்ன பெரியாரு அவரு இஸ்லாத்துக்கு போனாரா? இதுதான் கேள்வி. இஸ்லாத்துக்கு போவது அல்லது இஸ்லாத்தை தழுவுவது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? இன்னும் இருக்கிற சஹாபாக்கள் அத்தனை பேரும் இஸ்லாத்தை தழுவியது எப்படி? கலிமா சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹு, லா இலாஹா இறைவன் இல்லை ஒருவனை தவிர, அல்லாவை தவிர. இதை ஏற்றுக்கொண்டு முகமது ரசூலுல்லாஹ் நபிகள் தூதர் என்பதை, அடிமை என்பதற்கு அஷதன்ன முகமதன் ரசூலுல்லாஹ் இதன் சாட்சி சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டால் முடிந்துவிட்டது. இதை பெரியார் சொன்னால் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்ற அர்த்தம், சொல்லவில்லை என்றால் முஸ்லீம் இல்லை என்ற அர்த்தம். அவருடைய வால்யூம்களில் தான் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை சொல்லியிருக்கிறார் இதே கருத்தை. இறைவன் ஒருவனே, அவனுக்கு சோறு வேண்டியதில்லை, சாறு வேண்டியதில்லை, அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்ற கருத்து, அந்த உணர்ச்சி எனக்குள்ளும் வந்துவிட்டது என்று சொன்னாரே, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள். இஸ்லாத்தின் மார்க்கம் சிறந்ததொரு மார்க்கமாக இருப்பதால் உலகில் உள்ள பெரும் குணவான்கள் இஸ்லாத்தை ஒரு மதமாக கொள்ளாமல் ஒரு மார்க்கமாகவே கருதுகின்றனர். இஸ்லாமிய மார்க்கம் ஏன் சிறந்ததென போற்றப்படுகிறது என்றால், மனிதனுக்கு என்னென்ன ஐயப்பாடுகள் தோன்றுகின்றனவோ அவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய வகையில் அதிக நல்ல கொள்கைகள் அதில் இருக்கின்றன. நபிகள் நாயகத்தின் போதனைகளில் ஒன்று ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாதென்பதாகும். இந்த போதனையை நான் சற்று கொஞ்சம் நெக்குறுக எண்ணி பார்த்து மகிழ்ந்திருக்கிறேன். ஏன் நான் இந்த போதனை சிறப்பாக கூறுகிறேன் என்றால், இப்போதனை மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது. ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது, ஏன் இணை வைத்தல் ஆகாது என்றெல்லாம் சிந்தனைக்கு வேலை கொடுத்து, ஆண்டவன் இப்படி இருக்கக்கூடும் என்று சிந்தனை முடிவடைவதில்லை. எனவேதான் பழத்தமிழ் மக்கள் கண்டிலர் விண்டிலர், விண்டிலர் கண்டிலர், பார்த்தவர் சொன்னதில்லை, சொன்னவர் பார்த்ததில்லை என்று கூறியிருக்கிறார்கள். கடவுள் தன்மையின் தத்துவமே இதுதான். ஆண்டவனுக்கு இணை வைத்தால் ஆண்டவனுக்கு முன் ஒருவரை வைக்க வேண்டும். அந்த ஒருவர் யாராக இருக்க வேண்டும்? யாருக்கு தெரியும்? அதனால் தான் ஆண்டவனுக்கு இணை வைத்தல் ஆகாது என்ற போதனையை நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மற்ற மார்க்கத்தில் இணை வைத்து கூறிய காரணத்தால் தான் எங்களை போன்றவர்களுக்கு ஏராளமான ஆச்சரியங்கள் தோன்றின. இஸ்லாத்தில் எனக்கு மற்றும் ஒன்று பிடித்திருக்கிறது. அது மனிதனை மனிதனாக ஆக்குவது, மனிதனை முழு மனிதனாக ஆக்குகிறது. இஸ்லாத்தில் இன்னொரு சிறப்பு, இஸ்லாத்தில் யார் சேர்ந்தாலும் ஜாதியை மறைத்து விடுகிறது. முதுகுளத்தூர் ஒருவர் தலையை ஒருவர் சீவிக்கொள்ளும் தேவர் தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் சரி, மற்றும் எவரானாலும் சரி, எவர் இஸ்லாத்தில் சேர்ந்தாலும் சரி, ஜாதியை நீக்கி விடுகிறது இஸ்லாத்தின் கொள்கை. இதனால் அது என்னை மிகவும் ஈர்க்கக்கூடிய கொள்கையாக இருக்கிறது. இதையெல்லாம் அறிந்துதான் எதையும் துருவி துருவி ஆராயும் பண்பு படைத்த அறிஞர் பெருநாட்சா அவர்கள் உலகில் கடைசி வரை நிலைத்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் ஒன்றுதான் என்று எழுதியிருக்கிறார். நபிகள் போதித்த இஸ்லாம் மார்க்கம் வைரம் போன்றது. நல்ல வைரத்தை பட்டை தீட்டி அதை கையிலே மோதிரமாகவும் செய்து போட்டுக் கொள்ளலாம், காதில் கடுக்கனாகவும் அணிந்து கொள்ளலாம். அதே வைரத்தை விற்று கிண்டி குதிரை பந்தயத்தில் வைத்து ஆடலாம். ஆனால் வைரத்தை பயன்படுத்துவதிலிருந்துதான் அந்த பயனின் தரத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதை போல இஸ்லாம் மார்க்கம் என்ற வைரம் யாருக்கும் எந்த இடத்திலே எப்படி பயன்படுகிறது என்பதிலேதான் மாண்பு உணரப்படும். எல்லா மதங்களின் ஆராய்ச்சியிலும் அதில் உள்ள குறைநிறைகளை ஓரளவு கண்டறிந்தவன். என்னுடைய பொதுவாழ்வின் தொடக்க காலத்தில் நான் மேடையை தேடி பிடிக்க வேண்டியவனாயிருந்தேன். வெளியே வரும் அழைப்பெல்லாம் பொதுவாக மதச்சார்பான மேடைகளாகவே இருந்தது. இந்த சந்தர்ப்பம் என்னை மத ஆராய்ச்சியில் வலியவே தள்ளிவிட்டது. ஒன்றினை அறிய அதில் எழும் ஐயங்களுக்காக மற்றொன்றை தேடி பிடித்து படிக்கும் ஆர்வம் ஏற்பட்டு படிப்படியாக முக்கிய நூல்களை படித்து முடித்துவிடும் நிலைக்கே கொண்டு வந்துவிட்டது. எனக்கும் இஸ்லாத்துக்கும் ஏற்பட்ட பிணைப்பு இந்த வகையில் ஏற்பட்ட பிணைப்பல்ல. நான் வாழும் காஞ்சிபுரம் ஒலி முகமது பேட்டை இஸ்லாமிய நண்பர்களுடன் சகோதர வாழ்க்கை நடத்தியவன் நான்.
இஸ்லாத்தை பற்றியும் அதன் இந்நிலக்கியமான இறைமறை திரு குர்ஆனை பற்றியும் நான் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு என் இளமை காலத்தில் பென்சமர் புரிந்து சாதிக்க முடியாத சாதனைகளை கூட நபிகள் பிரானின் இன்சொல்லும் புன்முறுவலும் தனக்கே உரிய தனித்த ஆயுதமான பொறுமையினாலும் வெற்றி கொண்டிருக்கிற சக்தி அண்ணலின்பால் எனக்கு அளப்பரிய பக்தியை உண்டாக்கியது. எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இஸ்லாமியர்களின் தொழுகையை குறித்து பைபிளின் முன்னறிவிப்பு. இந்த விஷயத்தை நம்ம நேரடியாக ஒரே மொழிபெயர்ப்பை வச்சு நிரூபிக்க முடியாது. பல டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுது. அதே சமயத்தில் ஈப்ரூ மொழி நமக்கு தேவைப்படுது. ஈப்ரூ மொழியை வச்சு தான் நம்மளால இந்த விஷயத்தை நிரூபிக்க முடியும். ஏன்னா உண்மைகள் சிதறி போய் கிடக்குது. எல்லா மொழிபெயர்ப்புலையும் உண்மைகள் சிதறி போய் கிடக்கிறதுனால பல டிரான்ஸ்லேஷன் நமக்கு தேவைப்படுது இந்த விஷயத்தை நிரூபிக்க. முதலாவது தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் புது மொழிபெயர்ப்பு. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். அடுத்த மொழிபெயர்ப்பு ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். புரொட்டஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். இப்போ இந்த புரொட்டஸ்டன்ட் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவே கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா தூய நாவினை அருள்வேன் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஒரு சில வேரியேஷன் இருக்கு. அடுத்த மொழிபெயர்ப்பு பார்ப்போம். ECQ ரீட் வெர்ஷன் பைபிள். ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிறகு நான் தெளிவாக பேசும்படி பிற நாடுகளில் உள்ள ஜனங்களை மாற்றுவேன். அவர்கள் அனைவரும் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடுவார்கள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை தொழுது கொள்வார்கள். இந்த வசனத்துல பார்த்தோம்னா ஒரு நாட்டில் உள்ள ஜனங்களை மாற்றுவேன் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா தெளிவாக பேசும்படி பிற நாடுகளில் உள்ள ஜனங்களை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த மொழிபெயர்ப்பு பார்ப்போம். ஜெபனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் லாட்டின் வல்கேட்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண வசனம் இது. ஆம், அக்காலத்தில் நாம் மக்களினங்களுக்கு தூய்மையான உதடுகளை அருளுவோம். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் திருப்பெயரை தொழுது கொண்டு தோளோடு தோள் கொடுத்து பணிபுரிவர். இதுல பாத்தீங்கன்னா தோளோடு தோல் சேர்ந்து பணிபுரிவர் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ECQ ரீட் வெர்ஷன் பைபிள் பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை தொழுது கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. இதுலயும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கு. அடுத்ததான் நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். ஜெபனியா சாப்டர் 3 verses 9 அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். For then will I turn to the people of a pure language, that they may all call upon the name of Jehovah, to serve him with one consent. Zephaniah chapter 3 verse 9 Hebrew names version. For then I will purify the lips of the peoples, that they may all call on the name of the Lord, to serve him shoulder to shoulder. Zephaniah chapter 3 verse 9 Common English Bible. Then I will change the speech of the peoples into pure speech, that all of them will call on the name of the Lord and will serve him as one. Zephaniah chapter 3 verse 9 Good News Translation. Then I will change the people of the nations
and they will pray to me alone and not to other gods. They will all obey me. Zephaniah chapter 3 verse 9, New Living Translation. Then I will purify the speech of all people so that everyone can worship the Lord together. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து நிறைய வேரியேஷன் இருக்கு. ஒரு இதுல வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் நின்று இறைவனை வந்து இறைவனுக்கு பணிபுரிவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு ஹீப்ரூ நேம்ஸ் வெர்ஷன். மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்விங் வித் ஒன் கன்சென்ட், அதே மாதிரி சர்விங் அஸ் ஒன், வர்ஷிப் த லார்ட் டுகெதர் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க சர்விங் வித் ஷோல்டர் டு ஷோல்டர்ன்றது கரெக்டான வசனமா இல்ல வர்ஷிப் த லார்ட் டுகெதர்ன்றது சரியான மொழிபெயர்ப்பான்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு நம்ம வந்து ஹீப்ரூ மொழி தான் போய் ஆகணும். ஹீப்ரூ மொழி பார்த்தா தான் நமக்கு உண்மை என்னன்றது தெரியும். அடுத்ததான் நம்ம வந்து ஹீப்ரூ மொழியை பார்ப்போம். இந்த ஹீப்ரூ டெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சஃபானா மீனிங் என்னன்னா லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம், மொழி. பரார்னா பியூர் அப்படின்னு அர்த்தம், தூய்மையான. இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த 3 வார்த்தை ஹீப்ரூல இருக்கிற இந்த 3 வார்த்தையில தான் வந்து மீனிங்கே சேஞ்ச் பண்ணிருக்காங்க பைபிள் டிரான்ஸ்லேட்டர். அதனால இந்த 3 வார்த்தைக்கு மட்டும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். சஃபானா மீனிங் என்னன்னா லாங்குவேஜ், பரார்னா பியூர், அப்போ பியூர் லாங்குவேஜ். சஃபா பரார்னா பியூர் லாங்குவேஜ். அதேமாரி ஷக்கீம்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ன்றது வரும், தோளோடு தோல் நின்று. அப்போ இது 3த்தையும் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நமக்கு இந்த கரெக்டான ஒரு டிரான்ஸ்லேஷன் வந்து கிடைக்கும். இந்த ஹீப்ரூ மொழியிலிருந்து நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜெபனியா சாப்டர் 3 verses 9. ஆம், அக்காலத்தில் நாம் மக்களினங்களுக்கு தூய்மையான மொழியில் அருளுவோம். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் திருப்பெயரை ஒரே வரிசையில் தோளோடு தோல் நின்று தொழுது கொள்வார்கள். இதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்ப்போம். Zephaniah chapter 3 verse 9. Yes, at that time we will bless the nation with pure language, that they may all call on the name of the Lord to worship him shoulder to shoulder in one row. இப்போ இந்த வசனத்துல தான் வந்து கிளியரா இருக்கு. மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மைகள் வந்து சிதறி போயிருக்கு. அதனால எல்லா மொழிபெயர்ப்பையும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து பார்க்கும்போது கர்த்தர் வந்து ஒரு முன்னறிப்பு கொடுக்குறாரு. ஆம், அக்காலத்தில் நாம் மக்களின் எங்களுக்கு தூய்மையான மொழியில் அருளுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஃபியூச்சர்ல ஒரு மக்களின் எங்களுக்கு வந்து ஒரு தூய்மையான ஒரு வேதத்தை வந்து கொடுப்பேன் அப்படின்றது சொல்றாரு. அப்போது அந்த வேதத்தை கொடுக்கும் போது அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் திருப்பெயரை ஒரே வரிசையில் தோளோடு தோல் நின்று தொழுது கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த வசனம் வந்து யாரை குறிக்கும், எந்த சமுதாயத்தை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை தான் குறிக்கும். ஏன்னா அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா தொழுகையில வந்து தோளோடு தோல் நின்று இறைவனை வந்து தொழுது கொள்வார்கள், அல்லாஹ்வை வந்து தொழுது கொள்வார்கள். அவங்களுக்கு தான் வந்து தூய்மையான மொழியில வந்து அருளப்பட்டது தான் அதுதான் குரான். அரபு மொழியில அருளப்பட்டது, அதுதான் வந்து தூய்மையான மொழி அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு இதுல முன்னறிவிப்பா. அதுக்கு ஆதாரம் பார்ப்போம். அல் குரான் சாப்டர் 43 verse 2. தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக. அல் குரான் சாப்டர் 12 verse 2. அரபிகளே, நீங்கள் நன்கு அறிந்து கொள்வதற்காக குரான் என்னும் இவ்வேதத்தை நிச்சயமாக நாமே உங்களுடைய அரபி மொழியில் இறக்கி வைத்தோம். அப்போ ஜெபனியா சாப்டர் 3 verse 9ல சொல்லப்பட்ட இந்த தூய்மையான மொழியில் அருள்வோம் என்ற அந்த வசனம் வந்து குரான் இறக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நிறைவேறிருக்கு. தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக நீங்க நன்கு அறிந்து கொள்வதற்காக இந்த குரான் என்னும் இவ்வேதத்தை நிச்சயமாக நாமே அரபு மொழியில் இறக்கி வைத்தோம். இந்த அரபு மொழி தான் வந்து பாத்தீங்கன்னா தூய்மையான மொழி. அடுத்ததா தோளோடு தோல் நின்று தொழுது கொள்வார்கள் அப்படின்ற இந்த முன்னறிப்பு வந்து எப்ப நிறைவேறிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்னு உமர், may Allah be pleased with them, reported, the messenger of Allah said, arrange the row in order, stand shoulder to shoulder, close the gaps, be accommodating to your brothers, and do not leave gaps for Satan. Whoever join up a row, he will be joined to Allah, that is to the mercy of Allah, and whoever cut off a row, he will be cut off from Allah, that is from his mercy. Reference Abu Dawud, Riyad as-Salihin 1091. Book reference book number 8, hadith number 101. அப்போ இந்த ஹதீஸ்ல வந்து பார்த்தோம்னா
இஸ்லாமியர்கள் வந்து தொழுகையில வந்து தோளோடு தோல் ஒட்டி நின்றுதான் தொழணும், கேப் விடக்கூடாது, அப்படி கேப் விட்டா இறைவனோட கருணை வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்றது தான் இந்த ஹதீஸ்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து எக்ஸாக்டா வந்து ஜெபனியா சாப்டர் 3 வர்சஸ் 9ல சொல்லப்பட்ட இந்த வசனம் வந்து நிறைவேறிருக்கு. அக்காலத்தில் நாம் மக்களினங்களுக்கு தூய்மையான மொழியில் அருளுவோம், அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் திருப்பெயரை ஒரே வரிசையில் தோளோடு தோல் நின்று தொழுது கொள்வார்கள். அப்போ இந்த அரபு மொழியில வந்து தூய்மையான மொழி அதுல வந்து அருளப்படுது. அப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து ஒரு இறைவன் வந்து வணங்குவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதுக்கு மீனிங் வந்து இறைவன் திருப்பெயரை கொண்டுதான் வந்து தொழுகையை வந்து நடத்துவாங்க. அதோடு வந்து தோளோடு தோல் நின்றுதான் சேர்ந்து நின்று தொழுது கொள்வார்கள். இந்த முன்னறிப்பு வந்து தெளிவா வந்து நிறைவேறியிருக்கு. அதே மாதிரி அடுத்த பாசிபிள் டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, then I will change people from other nations so that they can speak the language clearly and call out the name of one Lord. They will all worship me together, shoulder to shoulder, as one people. இந்த மொழிபெயர்ப்பும் வந்து ஈப்ரு மொழியிலிருந்து மொழிபெயர்த்தாலும் இதுவும் வந்து ஒரு பாசிபிள் டிரான்ஸ்லேஷன் தான். எந்த மொழி பேசுற மக்களா இருந்தாலும் சரி, அவங்க குரானை ஓதும் போது ஒரு மொழியில தான் ஓதுவாங்க, அதுதான் அரபி மொழியில தான் வந்து ஓதுவாங்க. அதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. Then I will change people from other nations so that they can speak the language clearly and call out the name of one Lord. They will all worship me together, shoulder to shoulder. இஸ்லாமியர்கள் வந்து தோளோடு தோல் ஒட்டி கொண்டுதான் வந்து அவங்க வந்து தொழுகையை வந்து நடத்துவாங்க. இது ஜெபனியா தீர்க்கதரிசி மூலியமா வந்து கர்த்தர் வந்து ஒரு முன்னறிப்பு கொடுத்தது வந்து இப்ப நிறைவேறிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله وآله والأحبة. لا إله